ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்தர் திவிவேதி தெரிவித்துள்ளார். அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கியின் ஆளுநரை நீக்குவதற்கான அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு ஒப்புதல் வழங்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீ ஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹரியானா மாநிலம் ஹிசாரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மண் உரம் தொடர்பான தகவல்களை அளிக்கும் கைபேசி செயலியை உருவாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மண் வளத்திற்கு ஏற்ப உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் பயன்படுத்த வேண்டும் என்று விவசாயிகளை அவர் கேட்டுக் கொண்டார். இயற்கை விவசாயத்தை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எல்னினோ காரணமாக மழைப்பொழிவு இயல்புக்கு குறைவாகவே இருக்கும் என்பதால் விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். சர்வதேச நாடாளுமன்ற தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாடாளுமன்றத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதங்கள் நடைபெற்ற பின் கொள்கை முடிவுகள் எடுக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். சுதந்திரமான மற்றும் வலுவான நாடாளுமன்றத்தால் மட்டுமே ஜனநாயகத்தை பேணிக் காக்க முடியும் என்று அவர் கூறியுள்ளார். தேசிய ஒற்றுமை, சமூக நல்லிணக்கம், அரசியல் சாசன அடிப்படையில் அனைத்து பகுதிகளைச் சேர்ந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமைகள் கிடைப்பதற்கான தளமாக நாடாளுமன்றம் விளங்குவதாக அவர் தெரிவித்துள்ளார். சட்ட மசோதாக்களை இயற்றுவதற்கான இடம் மட்டுமன்றி அரசின் பொறுப்புணர்வை வெளிப்படுத்தும் இடமாக நாடாளுமன்றம் விளங்குவதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே UPI பணப்பரிமாற்றத்திற்கான சேவையை யூரோ வங்கி தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசிய பணப்பரிமாற்றக் கழகமும் யூரோ வங்கியும் இணைந்து செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் பெரிதும் பயனுள்ளதாக அமையும் என்று தெரிவித்தார். கிரீஸ் நாட்டில் இந்திய நுகர்வோர் UPI பணப்பரிமாற்ற செயலி மூலம் உடனடியாக பணப்பரிமாற்றம் செய்யலாம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். UPI பணப்பரிமாற்ற சேவை பல்வேறு நாடுகளில் செயல்படுவது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பொருளாதார திட்டங்களை உலக நாடுகள் ஏற்பதற்கு எடுத்துக்காட்டாக உள்ளது என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். சந்தால் புரட்சி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்ட தலைவர்கள் இந்த புரட்சியில் உயிர்நீத்த தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பழங்குடியின மக்களின் வீரமும் தியாகமும் நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வெளியிட்டுள்ள பதிவில், சுதந்திரத்திற்காக போராடிய சிந்தோ, கான்ஹூ, சாந்த், பைரவ் உள்ளிட்ட தியாகிகளை நினைவு கூர்ந்துள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் சுதந்திரத்திற்காக இன்னுயிர் நீத்த தியாகிகளை நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராகவும் நிலம், நீர் மற்றும் வன பாதுகாப்பிற்காக சிந்தோ, கான்ஹூ தலைமையில் இந்த சந்தால் ஹூல் போராட்டம் தொடங்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மங்களூரு அருகே கடலில் தத்தளித்த 6 மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் பாதுகாப்பாக மீட்டனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் இந்திய கடலோர காவல் படை வெளியிட்டுள்ள பதிவில், கடலோர காவல்படை கப்பலான சாஷே இந்த மீனவர்களை மீட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மீனவர்கள் மங்களூருவில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன.
ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்தர் திவிவேதி தெரிவித்துள்ளார். முப்படைகளின் தளபதியாக பதவியேற்க உள்ள ஜெனரல் உபேந்தர் திவிவேதி தமது ராணுவ தளபதி பதவியிலிருந்து விலகும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். 40 ஆண்டுகளாக இந்திய ராணுவத்தில் பணியாற்றியது பெருமிதம் அளிப்பதாக உள்ளதாக கூறினார். தேசிய பாதுகாப்பில் இந்திய ராணுவத்தின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று அவர் சுட்டிக்காட்டினார். இந்திய ராணுவம், இந்திய கடற்படை, இந்திய விமானப்படை ஒன்றிணைந்து செயல்பட்டு நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று ஜெனரல் உபேந்தர் திவிவேதி கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டப்பணி தொடங்கியுள்ளது. இம்மாவட்டத்தில் வளர்க்கப்படும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காதுகுறி எண் பதிவு செய்து அதன் முழு விவரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாமக்கல் மாவட்டத்தில் வளர்க்கப்பட்டு வரும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காது குறி எண் பதிவு செய்து அதன் முழு விவரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்திட தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் உள்ள கால்நடைகளின் செயற்கை முறை கருவூட்டல், கால்நடை காப்பீட்டு விவரம், கன்று ஈன்ற விவரம், கன்று பிறப்பு சதவீதம், உரிமையாளர் பதிவு, பெயர் மாற்றம் செய்து பதிவு செய்தல் போன்ற பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. மேலும் பருவத்திற்கேற்ப மேற்கொள்ளப்படும் தடுப்பூசி பதிவுகள், நோய் கிளர்ச்சி அறிக்கை, பால் உற்பத்தி பதிவு ஆகிய விவரங்கள் சேகரிக்கப்பட்டு இந்த திட்ட இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. தரவுகளை பதிவேற்றம் செய்யும் போது உரிமையாளரின் அலைபேசி எண், ஆதார் எண் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து விவசாயிகளின் அலைபேசிக்கு வெளியாகும் OTP எண் மூலம் கால்நடைகளின் முழு விவரமும் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இதன் மூலம் கால்நடைகள் கொள்முதல், கால்நடைகள் விற்பனை ஆகியவை மேற்கொள்ளப்படும் போது கால்நடைகள் பற்றிய முழு விவரமும் கால்நடை வளர்ப்போர் தெரிந்து கொள்ளலாம். இந்த பணிக்காக மாவட்டத்தில் கிராமங்களுக்கு கால்நடை பராமரிப்பு துறையினர் வரும்போது கால்நடை வளர்ப்போர் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ். கண்ணன். அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கியின் ஆளுநரை நீக்குவதற்கான அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு ஒப்புதல் வழங்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பாக வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜான் ரோபர்ட்ஸ் பெடரல் ரிசர்வ் வங்கி ஆளுநர் லிசா குக்கை நீக்குவதற்கான முடிவை தடை செய்துள்ளார். அந்நாட்டு அரசியல் சாசன சட்டத்தின் பாதுகாப்பு இருப்பதால் அவரை நீக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. 1913ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் பெடரல் ரிசர்வ் வங்கி தொடங்கியதற்கு பின் எந்தவொரு அதிபரும் வங்கி ஆளுநரை நீக்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆப்கானிஸ்தான் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்ததாக தாலிபான் செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். அப்பகுதியில் அமைதியை மேற்கொள்ள வேண்டும் என்று ஐரோப்பிய யூனியன் இரு நாடுகளையும் கேட்டுக் கொண்டுள்ளது. மிசோரம் மாநிலம் வளர்ச்சியடைந்து வருவதாக முதலமைச்சர் திரு லால்து ஹோமா தெரிவித்துள்ளார். மிசோரம் அமைதி ஒப்பந்தத்தின் 40வது ஆண்டு விழாவையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்கள் அமைதியுடனும் நல்லிணக்கத்துடனும் ஒற்றுமையுடனும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாநிலத்தின் நிலையான வளர்ச்சிக்கு அமைதி மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறியுள்ளார். மிசோரம் தற்போது சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதில் முன்னணி மாநிலமாக திகழ்வதாக திரு லால்து ஹோமா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் வெப்பநிலை அதிகரித்து வரும் நிலையில் சில மாவட்டங்களில் உள்ள பள்ளிகள் செயல்படும் நேரம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. கௌதம் புத்தா நகர் மாவட்டத்தில் 8ஆம் வகுப்பு வரை காலை 7 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை செயல்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறியுள்ளார். பீலிபீட் மாவட்டத்தில் காலை மணி 7:30 முதல் 11:30 வரை வகுப்புகள் நடைபெறும் என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதிக வெப்பத்திலிருந்து மாணவர்களை பாதுகாக்கும் வகையில் பள்ளிகள் செயல்பட வேண்டும் என்று உத்தரப்பிரதேச அரசு பள்ளி நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. தாய்லாந்தின் பட்டாயாவில் நடைபெற்ற 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இப்பிரிவில் இந்திய அணி 4 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் ஃப்ரீஸ்டைல் அணி 3 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று 2வது இடத்தை பிடித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில், பராகுவே, மொரோக்கோ அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்தர் திவிவேதி தெரிவித்துள்ளார்.
அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கியின் ஆளுநரை நீக்குவதற்கான அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு ஒப்புதல் வழங்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீ ஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.